தொடர்ச்சியாக நாம இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான வீடியோஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுல இன்னைக்கு நம்ம டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ஃபண்டை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காம பணத்தோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கிங்க. ப்ராஃபிட்டை ரெகுலரா மியூச்சுவல் ஃபண்டுக்கு ஷேர் பண்ணக்கூடிய கம்பெனிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்டு தான் இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்ட். கம்பெனி ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணுது, அதை மியூச்சுவல் ஃபண்டு கூட ஷேர் பண்ணிக்குது. ஸோ அதனால நம்ம ஃபண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. நார்மலான மியூச்சுவல் ஃபண்ட்ல பார்த்தீங்கன்னா மார்க்கெட் அப்ல போகும்போது ஷேரோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். இந்த டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் ஷேரோட வேல்யூ மட்டும் இல்லாம டிவிடெண்ட்ஸும் நமக்கு டபுளா கிடைக்கும். சோ அதனால மியூச்சுவல் ஃபண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆகும். மார்க்கெட் அப்ல போனாலும் சரி டவுன்ல போனாலும் சரி கம்பெனி தரக்கூடிய டிவிடெண்ட் ஒரு ஸ்டெடியான ரெகுலர் இன்கம் மியூச்சுவல் ஃபண்டுக்கு கிடைக்கும். டெட் குறைவா இருக்கக்கூடிய கம்பெனில மட்டும்தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. சோ அதனால நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்தவித ரிஸ்க்கும் இல்லாம சேஃப் சாய்ஸ்னு சொல்லலாம். 2 in 1 இன்க்ரீஸ் ஆகி growthம் கிடைக்கும். நார்மலான ஃபண்டை விட இந்த ஃபண்டில் ரிஸ்க் கம்மி. ஸோ மார்க்கெட் டவுன் ஆனாலும் மியூச்சுவல் ஃபண்டுக்கு டிவிடெண்ட் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கும் டிவிடெண்ட் ஈல்ட் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க.